இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. காலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை இந்த நாளில் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். தேங்க்யூ. Hallelujah, praise be to God. இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தேவனை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருக்கு ஒரு புது பாட்டை பாடுவேன், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை விவரித்து சொல்லுகிற அநேக வசனங்களிலே நாம் படிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் ஒன்றே ஒன்று தான் கடைசி வரைக்கும் அழியாத ஒரு காரியத்தை செய்கிறோம். அது என்னவென்று சொன்னால் தேவனை ஆராதிப்பது மட்டும்தான். இங்கே கண்ணை மூடினாலும் பரலோகத்தில் போய் நாம் ஓயாமல் அவரை ஆராதனை செய்யதான் போகிறோம். இது ஒரு நாளும் அழிவதில்லை. காரணம், தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தருவதற்காகவே இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் எல்லாரும் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று தேவன் ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, இவை எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்த்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் பொழுது, அதுவும் ஆண்டவர் படைத்த இந்த நல்ல நாளிலே ஆண்டவருக்கு நல்ல துதிவலிகளை செலுத்தி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் வானத்தின் ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிறைக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்மை இம்மட்டுமாய் காத்த கிருபை, இம்மட்டுமாய் நடத்தின கிருபை, ஆண்டவருடைய கிருபைகளுக்கு அளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரே நம்முடைய வாழ்க்கையின் மையமாய் இருக்கிறார். அப்பா, உம்முடைய கிருபைகளாலே என்னை காத்து கொண்டீங்க, வழி நடத்தி கொண்டீங்க, வியாதி நேரத்தில் என்னோடு கூட இருந்தீங்க. சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. கைத்தட்டி போடலாமா? அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. சொல்லுவோமா? தாங்கி நடத்திடும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் தாங்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் இதுவரை நடத்தி வந்தார், காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. பாடுவோமா? என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. ஆமே, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் அப்பா கிருபையினாலே. அப்பாவும் கிருபைகளா காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால், அப்பாவும் கிருபைகளா அணைத்து கொண்டீரே. வியாதி நேரத்தில் பாடுவோம். வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை தந்த தேவ கிருபை நினைத்து பாடுவோமா? சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது.
அணைத்து கொண்டீ. தேவன் நம்மை பார்க்கிறவர், தேவன் நம்மை விசாரிக்கிறவர், தேவன் நமக்காக வழக்காடுகள் செய்கிறவர், தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறவர். நம்மை அவர் நாள்தோறும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் என் பேரிலே வைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீரே. அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொன்னீரே. இந்த நேரத்தில் உம்மை துதிக்கும் பொழுது என்னை ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக என்று கேட்போமா? என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். பாடுவோமா? என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்தார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும். சேர்ந்து சொல்லுவோம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். பாடுவோமா? என்னை கண்டார் இயேசு, என்னை நேசிக்கிறவர், உள்ளங்கையில் என்னை வரைந்து விட்டார். கண்ணுக்குள்ளே நீர் என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே நீர் என்னை வைத்து கடைசி வரைக்கும் 2 கையை உயர்த்தி, இயேசு என் ஜீவன், இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் ஜீவன், இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். சொல்லுவோமா? இயேசு என் ஜீவன், இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் ஜீவன், இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை நோக்கி கூப்பிடு, அறியாததும் எட்டாததுமான மிகப்பெரிய காரியங்களை செய்வேன் ஆண்டவர் சொன்னாரே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். நெருக்கத்திலே கூப்பிடுகிற நமக்கு விசாலத்தை உண்டு பண்ணுகிறவர், பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர். உம்மை ஆராதனை செய்கிறோம். அழைத்தேனே நெருக்கத்திலே, அன்போடு சேவி கொடுத்தீ. ஆபத்து காலத்திலே அரணான துணையானீர். படுமா? அழைத்தேனே நெருக்கத்திலே, அன்போடு சேவி கொடுத்தீ. ஆபத்து காலத்திலே அரணான துணையானீ. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. கைகளை உயர்த்தி, இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். படுமா? இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார். பாடுவோம். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார். நம்மை நாள்தோறும் நேசிக்கிறவர், நம்மை நாள்தோறும் விசாரிக்கிறவர். பாடுவோமா? இயேசு நேசிக்கிறார்,
சிலுவையிலே பாடுவோமா, மாசற்றத்தம் புதிரம் எனக்காக சிலுவையிலே மனதாறு அளித்தவரை மனம் நோக செய்தேனே. மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழ செய்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய். இன்னும் ஒரு விசை, இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். ரெண்டு கையை உயர்த்தி, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய எங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய எங்களுன் ஆதாரம். பாடுவோமா, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆண்டவர் நம்மை மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை கண்டார், என்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்தார் என்று பாடினோம். இதுவரைக்கும் என்னை நடத்துகிறவர் இனிமேலும் நடத்துவார் என்று நாம் பாடுகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நல்ல தகப்பனாய், மிகவும் அழகுள்ள தகப்பனாய், 1000-10,000ங்களில் சிறந்த தகப்பனாய் அவர் இருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவருக்காக எதையும் இழப்பதற்காக நாம் தகுதியுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவருக்காக எதை வேணாலும் இழப்பதற்கு நாம் ரெடியா இருக்கணும். காரணம், அவர் நமக்காகவே வாழுகிறார், அவர் நமக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறார். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. ஆண்டவரை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. தேவனை பாடுகிற சந்ததியாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்தும் அநேக நேரத்தில் நாம் அவைகளை மறந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த பூலோக வாழ்க்கையிலே பூரண அழகுள்ள தேவனை ஒரு நாளும் மறக்காமல் தேவன் அவருடைய முகத்தை நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க பண்ணி நம்மை நாள்தோறும் நடத்துகிறாரே. அந்த உன்னதமான தேவனை கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், பூரண அழகுள்ளவரை, பூவில் எந்தன் வாழ்க்கையிலே நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. இயேசுவை போல அழகுள்ளோ யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே.
மண்ணுக்காக மாணிக்கத்து விட்டிட மாட்டே. ஆண்டவரே, நீர் என் கூடவே இருங்கப்பா. நீர் என்னை நடத்துங்க ஆண்டவரே. மகா வறட்சியான காலங்களிலேயும் நீர் என்னை நித்தமும் நடத்துகிறீரே. என்னோட கூட இருப்பீராக. கடைசியா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னோடிரும் என்னோடிரும் அன்பின் ரட்சகா என்னோடிரும். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா என்னோடிரும். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா என்னோடிரும். ஆண்டவரே, நீர் என் கூடவே இருந்து எல்லா சூழ்நிலையிலும் என்னை விட்டு பிரியாமல் கடைசி வரைக்கும் நீர் என் கூடவே இருப்பீராக. கிரிகளால நீர் எனக்கு அற்புதங்களை செய்து நீர் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிக்கிற வண்ணமாக இந்த காலை நேரத்தில் நாங்க ஆராதிக்கிற இந்த நேரத்தில் எங்களோடு கூட நீர் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களோடு இருப்பீராக, எங்களோடு இருப்பீராக. You be with us, Lord. You take care of us, Lord. எங்களை நடத்துங்க ஆண்டவரே. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Thank you, Pastor Ezra. பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு மாதத்தின் முதல் சண்டே, ஜனவரி மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தினார். இந்த மாதமும் தேவன் நம்மை நடத்துவாராக. May the Lord lead us even in this month. Amen. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தகப்பனே, இந்த ஜனவரி மாதம் முழுவதும் எங்களை கிருபையாய் காத்தவர் ஆண்டவரே, நீர் இந்த மாதம் முழுவதும் அருமையான சபை குடும்பத்தாரை, இந்த ஆன்லைன் வியூவிங் கம்யூனிட்டியை, ஆண்டவரே எங்கள் யூடியூப் ப்ரோக்ராமில் ரெகுலராக கலந்து கொள்கிற குடும்பங்களை, சகோதரர்களை, சகோதரிகளை, தனிநபர்களை நான் மனமாற ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்டவரே வருஷம் ஆண்டவரே எனக்கு சொன்னீங்க, ஆண்டவரே நீர் எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க, எனக்கு உணர்த்தினீங்க. ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க நீ சொன்ன வார்த்தைகளை சொல்லி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று மோசேயின் இடத்துல சொல்லி ஆரோனை இப்படிப்பட்ட ப்ரொனவுன்ஸ் பண்ண சொன்னீங்க, பிளஸ்ஸிங்க. நான் இன்றைக்கு இந்த மாதத்தில் மறுபடியும் ஆண்டவரே இந்த பிளஸ்ஸிங்கை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். எல்லார் மேலேயும், ஒரு ஊழியக்காரனா, ஒரு ஆசாரியனா, ஆண்டவரே எல்லார் மேலேயும் இந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தகப்பனே, இவர்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாய் தீர்த்தருள்வீராக. எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக் கொள்வீராக.
அவர்கள் மாவு பிசுகிற தொட்டி எண்ணெயை ஆசீர்வதிப்பீராக. ப்ரொவிஷன் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக. தேவைகளை இந்த மாதம் சந்திப்பீராக. கீழாக்காமல் மேலாக்குவீராக. வாலாக்காமல் தலையாக்குவீராக. போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீராக. அவர்கள் வீடு முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருப்பதாக. வீட்டை சுற்றி பாதுகாப்பின் தூதர்கள் எப்பொழுதும் இருப்பார்களாக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன காரியத்தை நான் நினைவு கூறுகிறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்வார்களாக. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தரலும். ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறதிலும் கொடுக்கிறதிலும் ஈடுபடுவதிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதிலும் வசனத்தை வாசிப்பதிலும் ஆவிக்குரிய ஒழுங்குகளில் வளருகிறதிலும் கவனமாய் இருக்க ஆண்டவரே நீ தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இரும். உன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்து சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆத்மா வாழணும். எல்லா பகுதியும் வாழ்றதற்கு முன்பதாக ஆத்மா வாழணும். ஆண்டவரே, எல்லாருக்காக அப்படி ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் விஷன் 2030க்காக ஜெபிக்கிறோம். தரிசனம் 2030 பெரிய தரிசனம். ஆண்டவரே, நினைத்து பார்க்க முடியல. பெரிய பரந்த தேசம் இது. இந்த தேசத்திற்கான தரிசனத்தை கொடுத்து எங்களை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மதத்தில் இந்த விஷன் 2030 ஒரு பெரிய ப்ரோக்ரஸ் உண்டாகட்டும். பரமன்கேணி கூடுகையை, ஊழியர்கள் கூடுகையை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எல்லா விதத்திலும் அதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிற டீம் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஸ்டாஃப் டீம் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். முழு ஆண்டவர் மீடியா டீம் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். என்டையர் டீம் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றையும் பியூட்டிஃபுல்லாக நேர்த்தியாக செய்ய, ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஒழுங்காக இருக்க நாங்கள் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, மக்கள் அதை பார்த்து வருவார்களாக. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா அருள் தாருமே என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் யேசுதாஸ். அன்பானவர்களே, ஆங்கிலத்தில் what a friend we have in Jesus, all our sins and sorrows to bear, what a privilege to carry everything to the Lord in prayer, take it to the Lord in prayer. எல்லாத்தையும் ஜெபத்தில் அவர்கிட்ட கொண்டு போங்க. அவர் நல்ல ஒரு நண்பர். அதான் அவர் பாடல். அதற்கு ஒப்பனையான ஒரு அருமையான தமிழ் பாடல் தான் எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்தாலே போதும். நீங்க ஒன்றுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் கேட்க வேண்டியது மேலானவைகளை கேட்கணும். பரிசுத்தம் கேட்கணும், மன்னிக்கிற இதயம் தாருன்னு கேட்கணும், அன்பினால உள்ளத்தை நிரப்புங்கன்னு கேட்கணும், என் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிங்கன்னு கேட்கணும். இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் வீடு வேணும், நிலம் வேணும், குழந்தை பிறக்கணும், கல்யாணம் நடக்கணும், சுகப்பிரசவம் நடக்கணும், இதெல்லாம் ஜெபம் பண்ணாமலே கர்த்தர் செய்வார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடுங்க. ஒரு 20 வயசு பையன் சாலமோன் ராஜாவாகிறாரு. when Solomon became a king, he was a teenager. ஒரு 19 to 20 என்ன வேணும் ஆண்டவர் கேட்கிறாரு. என்ன கேட்டிருப்பான்? 20 வயசு பையன் என்ன கேட்டிருப்பான்? நீங்க ஒரு 20 வயது பையனாத என்ன கேட்டிருப்பீங்க? யோசித்து பாருங்க. அவன் ஞானம் தாங்கன்னு கேட்டான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவருடைய அவருக்கு உச்சி கொழுந்து போச்சு. அவர் சொல்றார், நீ கேட்டதையும் தருவேன், கேட்காததையும் தருவேன். எவ்வளவு நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? அருமையான வேளையில கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு ஜெபிக்கிறனா, ஆண்டவரே ஒரு ஜெப ஆவியை தார், ஒரு ஜெப ஆவியை தாருன்னு கேளுங்க. என்ன தூங்க விடாதீங்க, என்ன தட்டி எழுப்பி என்ன ஜெபிக்க வைக்கிற ஒரு ஜெப ஆவியை தாங்க. அப்படி கேட்கலாமா? அதான் எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. பாடலாமா? தகப்பனே, இந்த பாடலை கேட்கிறேன், இந்த பாடலை பாடுகிறேன். அனைவர் மீதும் ஒரு ஜெப ஆவி இறங்கி வரட்டும். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன்,
தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி தாங்கப்பா. உம்மோடு என்னாலும் உறவாட உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. நம்பிக்கை இல்லாத மக்கள் நித்தியம் பரலோகம் அங்கே போவேங்கிற நம்பிக்கை நிச்சயம் இல்லாத மக்கள் ஏராளம். அவர்களுக்காய் ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. உதவுங்கப்பா. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. உம்மோடு என்னாலும் உறவாட உதவி செய்யுங்கப்பா. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. நம்பிக்கை இல்லாமல் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற மக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற இதய பாரத்தை, ஒரு ஆத்ம பாரத்தை, ஒரு கண்ணீரின் ஜெப ஆவியை தாங்கப்பா. எங்களை எல்லாரும் அப்படி மாற்றுங்கப்பா. தேங்க்யூ லார்ட். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்தனை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்தனை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை
நாடி வந்தே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கெல்லாம் ரெடியா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் கொடுக்க போகிற டீச்சிங்கு ரொம்ப ஒரு மெச்சுவர்டு லைஃபை கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ தூண்டுகிற ஒரு செய்தி. ஒரு பிளெஸ்ஸிங் ப்ரேயரை உங்களுக்கு பண்ணிட்டேன், சரியா? இப்போ ஒரு ஹார்ட் கடினமான ஒரு ஹெவி டோஸ் டீச்சிங். இது கேளுங்க. இப்படிப்பட்ட ஒரு உன்னத வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணி. ஜெபம். தகப்பனே, எங்களோடு பேசும். ஒரு மெய்யான தெய்வீக வாழ்வு வாழ எங்களை அழைக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். பேசும், கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய வசனத்திற்கெல்லாம் ஆயத்தமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Let's prepare our hearts. Father, we thank you for this wonderful morning. We pray and ask that, Lord, your word will come forth. உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை ஆண்டவரே விடுதலையோடு, அதிகாரத்தோடு, ஆண்டவரே அபிஷேகத்தோடு கடந்து வருவதாக உம்முடைய கரத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வசனம் விடுதலையோடு, அதிகாரத்தோடு, அபிஷேகத்தோடு யாவரும் புரிந்து கொள்ளக்கூடிய நடையிலே கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற செய்தியின் தலைப்பு மேலான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுதல். Living a higher spiritual life or living higher divine life. ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் சீஷத்துவ பாதையிலே வருகிறோம். அதற்கப்புறம் லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறோம். ஆண்டவருடைய நோக்கத்திற்குள்ளே நாம் ஈடுபட வேண்டும், பிரவேசிக்க வேண்டும் என்ற அறைகூவல்கள் வருகிறது. எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த தெய்வீக வாழ்க்கையில, இந்த பாவமான உலகத்துல வாழும் பொழுது, இந்த விழுந்து போன மனிதர்கள் இருக்கிற உலகத்திலே வாழும் பொழுது கம்ப்ளீட்டா தேவனுடைய பார்வையிலும் தேவன் விரும்புகிற அந்த விதத்திலும் தேவனுடைய சிந்தைக்கு ஏற்ற தேவனுக்கு பிரியமான நிலையிலும் வாழுதல் என்பது கம்ப்ளீட்டா இட் இஸ் another level, if you want me to put it that way. எல்லாரும் அந்த நிலையை எட்டுவார்களா என்பது சொல்ல முடியாது. In fact, probably many will not. All can, எல்லாராலையும் முடியும். ஆனால் எல்லாரும் அந்த நிலைக்கு வருவார்களா என்று நீங்கள் கேள்வி கேட்டால், probably people may not be willing to pay the price or come to that place of mindset or perspective. இந்த வாழ்க்கை அல்ல, வரப்போகிற வாழ்க்கை. Not this life, but life to come. காண்கிறவைகள் அனித்தியமானவைகள்,
காணாதவைகளோ நித்தியமானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இம்மைக்காக மட்டும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இராமல், அப்படி இருந்தால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. லிவிங் லைஃப் வித் இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ், நித்திய கண்ணோட்டத்திலே இந்த வாழ்க்கையை வாழுகிற ஒரு முதிர்ச்சி. That is a tall order, but nevertheless it is for that God has called us. நாம் கிறிஸ்துவுக்குள் அந்த பூரண வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று வேதத்திலே பல முறை வாசிக்க முடியும். Unto that full stature, Christ likeness. அதாவது அந்த பாதையில போகும் பொழுதே அதை சீஷத்துவ பாதை என்று நாம் சொல்லுவோம். And we all must walk in that path. But now I'm going to really talk about the place of maturity even in that journey of discipleship. அந்த சீஷத்துவம் என்ற பாதையில நாம் கடந்து வரும் பொழுது அதிலேயும் அந்த மேலான அந்த நிலையை எட்டுவதை குறித்து நான் பேச போகிறேன். இது பலமான ஆகாரம். குழந்தைகளுக்கு ஒருவேளை இது சற்று அதிகமான ஒரு காரியம் போல தெரியலாம். It could appear as something very strong and intense. ஐயோ, இது too much இருக்குதே என்று நீங்கள் உணரலாம். But people of God, I pray that even as you listen to this message, நீங்கள் இந்த செய்தியை கேட்கும் பொழுது, I pray that the Spirit of the Lord will bring conviction to your heart and even place desire in your heart to rise up to this higher standard. ஆவியானவர் உங்களுக்குள்ள இந்த செய்தியை கேட்கும் பொழுதே ஒரு ஆழ்ந்த விருப்பத்தையும், இப்படி நான் வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்த்துதலையும் ஒரு அர்ப்பணத்தையும் உங்களுக்குள்ளே எழச் செய்வாராக. ஆமென். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில, என்னுடைய ஊழிய பிரயாணத்தில் நான் முழுமையாக இந்த நிலை வந்துவிட்டேனா என்று கூட நானே அவ்வப்பொழுது பரிசீலிக்க வேண்டியது இருக்கிறது. இப்பொழுது நான் சொல்ல போகிற சில காரியங்கள் இருக்கிறதே, ஒரு 4 காரியங்களை சொல்ல போகிறேன். ஒருவேளை கூடுதலாக maybe I will touch 1 or 2 things if God does prompt me. ஒரு சில காரியங்கள் என்னுடைய உள்ளத்திலே ப்ரூட் ஆகி கொண்டு இருக்கிறது. இதுவும் சேர்க்கப்படலாமா என்ற எண்ணம் எனக்குள்ளே வருகிறது. In fact, even I have not decided whether to share that in this sermon. So 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒருவேளை இன்னும் 1-2 காரியங்களை சேர்த்து சொல்ல நேரம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியானவர் நடத்தினால் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுகிறேன். ஆமென். அதாவது கிறிஸ்தவர்கள் பொதுவாக தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அந்த ஆசீர்வதிக்கிற அனுபவம், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவம், அதாவது இவங்க டேர்ம்ஸில், ஆண்டவருடைய டேர்ம்ஸில் கிடையாது. அப்படி இவர்களுடைய டேர்ம்ஸில் ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்ததாக தெரியாவிட்டால் sometimes they even get hurt with God. தேவனிடத்தில் கூட அவர்கள் கோபப்பட்டு, அவர்கள் காயப்பட்டு, அவர்கள் ஆண்டவரை குறித்ததான வெளிப்பாடிலேயே தடுமாற்றம் அடைந்து போகிறதை நான் பார்க்கிறேன். இந்த கடைசி காலத்தில் உலகமானது மிகவும் மோசமான நிலைமையிலே போகும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது.
கடைசி காலத்திலே வாழுகிற விசுவாசிகளும் தரம் கெட்டு இருப்பார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு மோசமான தன்மைகளோடு கடைசி காலத்திலே மக்கள் இருப்பார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். You can read 2 Timothy chapter 3 verse 1 to 5 where a lot of moral and ethical violations, blemishes will be found in people என்று பவுல் எச்சரிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இந்த கடைசி காலத்தில் இந்த ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு என்னால் வர முடியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி சாப்டர் கடைசி பேஜ் பைபிளில் நீங்கள் பார்த்தால், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். There will be a group of people who will continue to live in wickedness. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். There will be a group of people who will continue to be unholy. நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். But yet there will be another group of people who will continue to walk in righteousness and continue to increase in holiness. நீதியிலும் பரிசுத்தத்திலும் வளருகிறவர்களாக பெருகுகிறவர்களாக ஒரு கூட்டம் இருக்கும். There is going to be a stark contrast between the people in the world and the people who are committed to God. I'm not saying people in the church, if you have observed me carefully. I'm not saying everybody in the church will be completely different from those in the world. உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் திருச்சபையிலே இருக்கிறவர்கள் வித்தியாசமாக இருப்பார்கள் என்று நான் சொல்லவில்லை என்பதை நீங்கள் நன்றாக கூர்ந்து கவனித்திருந்தால் அதை நோட் பண்ணி இருப்பீர்கள். What I'm saying is there will be people who embrace the higher ways of God even in the church. Yet there will be yet another group in the church who continue to live in sin. But the call is to live this higher standard of life. இந்த மேலான நிலையிலே வாழுவதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய வழிகள் வேற, ஆண்டவருடைய நினைவுகள் வேற என்று நீங்கள் ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். His ways are higher, his thoughts are higher. Let me just give you the reference. Isaiah chapter 55 and verses 8 and 9. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் என்று பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, லிசன், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹையர் வேஸ், ஹையர் தாட்ஸ், மேலான நினைவுகள், மேலான வழிகள். அந்த மேலான நினைவுகள், மேலான வழிகள் உன்னதத்திலே நம்மை கிறிஸ்துவுடனே கூட உட்கார செய்திருக்கிறார் தேவன். அப்படித்தானே வாசிக்கிறோம். ஆமென். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதோடு கூட உன்னதங்களிலே நாம் வீற்றிருக்கும்படியும் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹையர் லிவிங், மேலான தெய்வீக வாழ்வு,
அப்படிப்பட்டதான மக்களுடைய மைண்ட் செட்டு எப்படி இருக்கும்? ஒரு 4 காரியங்கள். அப்படிப்பட்டதான அந்த மேலான வாழ்க்கை வாழுகிறவர்களுடைய அந்த ஓரியன்டேஷன் எப்படி இருக்கும், அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதுதான் இந்த 4 குறிப்புகள். முதலாவதாக love of God is superior than problem free life. அதாவது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணும் என்பது எல்லாருடைய விருப்பம். ஆனால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நான் கேட்பதை விட தேவனுடைய அன்பு எனக்கு இருக்கணும், அதுதான் மேலான காரியம் என்று இருக்கிற ஒரு மனநிலை. ப்ளீஸ் do not hear me wrong. நான் சொல்லாததை நீங்கள் கேட்டு போக வேண்டாம். நான் சொல்லுகிறதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய அன்பு என்று வரும் பொழுது எனக்கு தேவனுடைய அன்பு வேண்டுமா அல்லது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேணுமா என்று கேட்டால் எதை தெரிந்து கொள்ளுவீர்கள்? Love of God is superior than problem free life. பிரியமானவர்களே, எந்த பிரச்சனையில இருந்தும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் சில வேளைகளில தேவனுடைய அனந்த ஞானத்தினால தேவன் சில நித்திய பார்வையிலே அவர் செய்கிற காரியங்களினாலே அவர் ஆவிக்குரிய மண்டலத்திலே இருக்கிற சில போராட்டத்தினாலே, நல்லா கவனிங்க, யோபுனுடைய வாழ்க்கையில அவன் நீதிமானாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய கேரக்டரை குறித்து ஆண்டவரை சர்டிபிகேட் கொடுக்கிறார். பட் ப்ராப்ளம்ஸ் கம் அண்ட் ஹிட் ஹிஸ் லைஃப் so badly. But this man was not shaken. இந்த மனிதன் அசைக்கப்படவில்லை. His relationship with God was intact. பிரச்சனை வரும் பொழுது நமக்கு கஷ்டம், நமக்கு அது வேதனை. ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு எனக்கு இல்லாவிட்டால் என்னால் இருக்க முடியாது என்ற அந்த மேலான ஒரு நிலை, love of God is superior than problem free life. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 39. Romans chapter 8 verse 36 to 39. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? This is Apostle Paul. இது பவுல் எழுதுகிற வார்த்தைகள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Nothing can separate me from the love of God. Paul obviously has a deep revelation of the love of God. தேவனுடைய அன்பை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு உடையவனாக இருக்கிறதை நான் இங்கே பார்க்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்காது. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, look at that certainty. Here is someone that I have discovered in my life, with whom I have a living relationship. He loves me so deeply, and he is able to deliver me from all problems as much as I know. But you know what? I don't quite care whether my problem disappears or not. I am more conscious of living in that loving relationship with my God. என் தேவனாகிய கர்த்தரோடு கூட உள்ள அந்த அன்பின் உறவிலே இருக்க விரும்புகிறேன். This doesn't matter.
இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. நெக்ஸ்ட் he goes on. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். I am certain about one thing. I cannot be shaken from that revelation of God's love for me. அவர் என்னை நேசிக்கிறார் என்ற காரியத்தில் எள்ளளவும் எனக்கு சந்தேகமே கிடையாது. Those who have a deep revelation of God's love, தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாடு உடையவர்கள் அசைக்கப்படுவதில்லை, உறுதியாயிருப்பார்கள். They will be firm. இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆபக்கூக் தீர்க்கதரிசன புஸ்தகத்திற்கு வருவோம். ஆபக்கூக் 3 அதிகாரம் 17 வசனம் துவங்கி வாசிக்கிறேன். Habakkuk chapter 3 verse 17. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், see all negative things, all unfavorable situations. வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். I will rejoice. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். I will rejoice. See, circumstances, situations in life is not going to make this person waver in his understanding of the love of God, and he will not be shaken in any circumstances. எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படுவது இல்லை, அசைக்கப்படுவது இல்லை. Love of God is superior than problem free life. அது முதலாவதாக. இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்கள், grace of God is superior than healing. தேவனுடைய கிருபை என்பது மேலானது. முதலாவது கிறிஸ்துவின் அன்பு என்பது மேலானது. என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதை விட, இரண்டாவது தேவ கிருபை என்பது மேலானது. I prefer that than healing. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம். 2 Corinthians chapter 12 and verse 9. பலமுறை பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற முள் நீங்கும்படி அவர் ஜெபிக்கிறார். ஆனால் ஆண்டவர் அந்த முள்ளை எடுக்கவில்லை என்று நாம் நன்றாக அறிவோம். For those of us who know the Bible well, we know that he kept praying. 3 தரம் நான் வேண்டிக் கொண்டேன் என்று 8 வசனத்திலே சொல்லுகிறார். 2 Corinthians chapter 12 and verse 8, he says 3 times he prayed for the thorn in his flesh to be removed. But look at what God has to say. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும்.
பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். In your weakness my strength will be made perfect. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். I can continue to be with this weakness in my body. I don't quite care now, because my God has told me that in my weakness his strength will be made perfect, and he also told me that his grace is sufficient for me. அவருடைய கிருபை எனக்கு போதும் என்றும் உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றும் என் தேவன் சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் என்னுடைய பலவீனங்களை குறித்து சந்தோஷமாய் இருக்கிறேன். Because I rather have the grace of God in my life. I rather celebrate grace of God in my life. I rather have the empowering presence of God in my life than just be healed and be without the grace of God. What great clarity! எத்தனை தெளிவு! மேலான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுதல், மேலான தெய்வீக வாழ்க்கை வாழுதல், living higher divine life. I know for some of you this message can be a little hard and probably a tall order. நான் இப்பொழுது பேசுகிற இந்த செய்தி உங்களிலே சிலருக்கு ஒருவேளை இது ஐயோ இவ்வளவு ஹை ஸ்டாண்டர்டா என்று ஒருவேளை நினைக்கலாம். Do not get discouraged, but this is something that I am saying to people who are ready to move to higher level. நீங்கள் இன்னும் மேலான நிலைக்கு வளர விரும்புகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இது பலமான ஆகாரம். But people of God, even if you say I'm not ready for that, I pray that you will get ready sooner than later. நீங்கள் அந்த வளர்ச்சிக்கான பாதையிலே முன்னேற வேண்டும் என்றும், நீங்கள் தாமதமாக அல்ல துரிதமாகவே இந்த நிலைக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Hallelujah. Love of God superior than problem-free life. Grace of God superior than healing. பிரியமானவர்களே, do not hear me wrong. பிரியமானவர்களே, நான் சொல்லுகிற தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். பிரச்சனையோடு தான் இருக்கணும்னு சொல்றான் இவன், சுகம் என்பது கிடைக்காதுன்னு சொல்றான் என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். I believe in healing. I believe in God helping us overcome problems of life. I know God can set us free from any problem. But here what I'm saying is, your relationship with God is not going to be based on your life circumstances. தேவனோடு உள்ள உறவு இருக்கிறதே, அது உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை பொறுத்தது அல்ல. This is covenant relationship. அவர் நம்முடைய மணவாளன், நாம் சபை மணவாட்டி. திருமண உறவிலே என்ன சொல்லுகிறோம்? வாழ்வானாலும் சாவானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் என்று உடன்படிக்கை செய்கிறோமே. அந்த மகிமையான திருமண உறவிற்கு அடையாளமாய் இருக்கிற பூமியின் திருமண வாழ்க்கையிலே ஒரு பெண்ணினுடைய கையை மாப்பிள்ளை கையிலே கொடுக்கிற வேளையிலே ஊழியக்காரர் அந்த உடன்படிக்கை செய்ய சொல்லுகிறாரே, அது நமக்கு புரிகிறதே. இது ஒரு நிழல் தானே. நிஜமான அந்த உறவிலே ஏன் அந்த பக்குவத்திற்கு வர முடியவில்லை? There are some people who even divorced God from their life. ஆண்டவரை மறுதலிக்கிறவர்கள் பிரச்சனை வரும் பொழுது. Those who know the love of God, those who know the grace of God,
வெளிப்பாடாக தேவனுடைய அன்பையும் வெளிப்பாடாக தேவனுடைய கிருபையும் பெற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக தள்ளாடுவது இல்லை, தடுமாறுவது இல்லை. வெளிப்பாடு ஜீவியமுடையவர்கள் அசைக்கப்படுவது இல்லை. Those who live by revelation will not be shaken. I pray that you will have the revelation of the love of God. I pray that you will have the revelation of the grace of God. மூன்றாவது, revelation of God is superior than deliverance. தேவனை குறித்ததான வெளிப்பாடு இருக்கிறதே, அதுவே போதும். அந்த வெளிப்பாடிலேயே நான் செத்தாலும் சாவனே தவிர அந்த வெளிப்பாடிலிருந்து நான் தடுமாற மாட்டேன். தானியேல் 3ஆம் அதிகாரம். Revelation of God superior than deliverance. யார் என்னுடைய கைக்கு உங்களை விடுவிக்க முடியும்? எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். That is a certain revelation of their God for these 3 Hebrew lads. இந்த 3 எபிரேய வாலிபர்களுக்கு, ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு தேவனை குறித்த ஒரு தெளிவு உண்டு. தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பலம் கொண்டு பராக்கிரமம் செய்வார்கள் என்று தானியேல் 11:32 வாசிக்கிறோம். Daniel 11:32, the second part says, those who know their God shall be strong and do exploits. நான் பலமுறை பல செய்திகளிலே revelation of God என்ற காரியத்தை நான் வலியுறுத்தி இருக்கிறேன். I have spoken about the revelation of God in many of my messages as a sub-point or sometimes even as a message by itself. Revelation of God is a subject that we should understand and receive even that subject as a revelation. தேவனை குறித்த வெளிப்பாடு எவ்வளவு முக்கியம் என்பதையே வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. Because revelation builds. Knowledge puffs up. Mere knowledge puffs up. Revelation builds and transforms. எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமற் போனாலும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் இப்ப எங்களை விடுவிப்பார். அவர் இப்பொழுது எங்களை விடுவிக்காவிட்டால் அவர் தேவன் இல்லை என்று சொல்லவில்லை. இந்த 3 வாலிபர்கள் அவர் விடுவிக்கிறவர் என்பது எங்களுக்கு தெரியும். விடுவிக்காமல் போனாலும், அதாவது அவர் திருப்பி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. I am so certain that he is a deliverer. My God is able to deliver. Even if he does not deliver, doesn't matter. We rather die in revelation than simply exist with compromised living. That was the commitment of these 3 Hebrew lads. And we know the story. And we know the rest of the story. அங்கே 4வது நபராக தேவகுமாரன் இருந்ததை சிலை செய்து வைத்த ஒரு தலைவர், ஒரு அரசியல் தலைவர். இதைதான் வணங்கணும், ஒரு விக்கிரகத்தை செய்த ஒருவர். ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர். I don't have time to go into Daniel chapter 3, powerful story where much can be drawn from. அநேக சத்தியங்களை வெளியிலே சொல்லி நாம் ஆவியிலே களிகூற முடியும். தானியேல் 3ஆம் அதிகாரம். நேரமில்லாததினாலே கடந்து போகிறேன். ஆமென். Revelation of God is superior than deliverance. Love of God is superior than problem-free life. Grace of God is superior than healing. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பதை விட தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு தான் எனக்கு வேண்டும். சுகம் என்ற ஆசீர்வாதத்தை விட
தேவனுடைய கிருபையை குறித்த வெளிப்பாடிலேயே நான் வாழ்ந்து விடுவேன் போதும். விடுதலை என்ற அனுபவத்தை விட தேவன் எப்படிப்பட்ட தன்மை உடையவர், விடுவிக்க வல்லவர் என்ற வெளிப்பாட்டிலேயே நான் சாகவும் தயார். These are higher standards. These are higher standards. அதாவது ஆண்டவர் நல்லவர், எனக்கு தேவையில்லாத எதையும் அனுமதிப்பது இல்லை, எதை அனுமதித்தாலும் அதிலே ஒரு நன்மை இருக்கிறது என்பதை அறிந்த ஒரு தேவன் என்னுடைய வாழ்க்கையை ஆளுகிறார் என்ற அசைக்கப்பட முடியாத வெளிப்பாடு உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்திலே அசைக்கப்படுவது இல்லை. Number four, purpose of God is superior than life. தேவனுடைய நோக்கம் வாழ்க்கையை விட முக்கியம், மேலானது. Love of God is superior than problem-free life. Grace of God is superior than healing. Revelation of God is superior than deliverance. Purpose of God is superior than life. அதாவது நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய நோக்கத்தில் நான் சாகணும். தேவனுடைய நோக்கம் இல்லாமல் சும்மா வாழுகிறதை விட, இது எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். எஸ்தர் சொல்லுகிறாள், நான் செத்தாலும் சாகிறேன். இப்படிப்பட்ட ஒரு காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே என்று மொர்தெகாய் சேலஞ்ச் பண்ணுகிறார். மொர்தெகாய் இஸ் சேலஞ்சிங் Esther. When there was a little bit of uncertainty about taking that risk, அந்த ஒரு ரிஸ்கான சிச்சுவேஷனுக்குள்ள போகிறதற்கு லேசான தயக்கம் எஸ்தருக்கு வந்த பொழுது மொர்தெகாய் வந்து சேலஞ்ச் பண்ணுகிறார். Mordecai is coming and challenging Esther. For such a time as this, the Lord has positioned you in a high place like this to prevent the annihilation of your people. Esther, wake up. Don't try to play safe. It's not about you and your life. It's about the nation. It's about the larger purpose of God. சுயநலவாதியாக இருக்காதே. தேவன் உன்னை ஒரு நோக்கத்திற்காக கரம் பிடித்திருக்கும் பொழுது நீ உன்னுடைய சுயநலத்தை மையமாக வைத்து வாழாதே. Purpose of God is superior than life. That was Esther. செத்தாலும் சாகிறேன். I rather die in the purpose of God than simply exist for the sake of existing. People of God, listen. These are higher standards of Christian life. And not everybody comes to this place, but everybody is invited to come to this place. எல்லாரும் இந்த இடத்திற்கு வருவார்களா சந்தேகம். ஆனால் எல்லாரும் அந்த இடத்திற்கு வருவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. Would you surrender? Will you yield? நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? நீங்கள் உங்களை அந்த மேலான வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு அர்ப்பணிப்பீர்களா? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹலோ, லிசன், திஸ் இஸ் another interesting thing. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சம்டைம்ஸ் என் வாழ்க்கையில் உபத்திரவப்படுறது நல்லது. Because I want to learn divine lessons. ஆண்டவரே, உம்முடைய காரியங்களை நான் கற்றுக்கொள்வதற்கு, Lord, I want to learn life's lessons. I wonder if I can
get that verse for you. Amen. உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று யார் சொல்றது? தாவீது சொல்லுகிறான். உபத்திரவப்பட்டது நல்லது. சங்கீதம் 119:71. உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். Learning life's lessons, if you want a fifth point, learning life's lesson is more important than living without affliction. I want to learn divine truth, and I don't care if I have to go through some difficulty. Powerful. Hallelujah. அதனால சொன்னேன், உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காரியம் ஒருவேளை விருப்பம் இருக்காது. And I pray that you will have that desire, that you will have that conviction, you will have that commitment to grow, and you will yield. ஆறாவது, இந்த 5 6 எனக்கு ஜஸ்ட் நான் இந்த செய்தியை பேசுவதற்காக வரும்பொழுது லேசா என்னுடைய உள்ளத்தில் அப்படி ப்ரூடான அப்படியே ஒரு தாட். I'm still to process that in a deeper way, but I'm just throwing it as additional thoughts. Obedience is more important than personal safety. Obedience is more important than personal safety of me and my family. எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இருக்கிற பாதுகாப்பு என்பதை விட கீழ்ப்படிதல் என்பதுதான் முக்கியம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து உன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்திலே கொண்டு வந்து வை என்று சொல்லும் பொழுது அவன் தயங்கவில்லை. He wasn't reluctant. He immediately took his son. எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை, மிரக்கல் சைல்டு. அந்த குழந்தையை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்க சொல்லும் பொழுது obedience. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை பாருங்கள். Look at Genesis chapter 22. அவன் அதை செய்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், verse 12, Genesis 22 and verse 12. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். God sometimes will test you in the area of obedience. சொந்த குடும்பத்திலே உள்ள ஒரு மகனை பலிபீடத்திலே கொண்டு வந்து வைப்பது என்பது not easy. அவனுடைய பர்பஸ்க்காக வைக்கிறதற்கு ரெடி என்று சொன்னான். எப்படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை சிலுவையிலே அடிக்கிறதற்கு ஒப்பு கொடுக்க போகிறாரோ அதற்கு நிழலாய் இருக்கிற ஒரு சம்பவம் அது. மனுக்குலத்தின் நன்மைக்காக ஒரே பேரான குமாரனை பலிபீடத்திலே சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிற தேவன் நம்மையும் சில வேளைகளிலே அவருடைய உன்னத நோக்கத்திற்காக நம்முடைய சில காரியங்களை, யோபனுடைய பிள்ளைகள் போனார்கள் பிசாசு மூஞ்சில கரி பூசுவதற்கு. அந்த டிவைன் இட்டர்னல் பேட்டில் ஆண்டவர் பிசாசு மூஞ்சில கரி பூசுவதற்கு இங்கே யோபுனுடைய லைஃப்ல ஏற்பட்ட காரியங்களை நாம் மறக்க முடியாது. பைபிள் டஸ் டாக் அபவுட் தட். நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். After I am tested, I will be like a pure gold. That was the response. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. Revelation. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என் மேய்ப்பராக இருக்கிறீர், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுதும் the revelation of God keeps the psalmist going.
I know this is a little heavy stuff. நான் இப்பொழுது சொல்லுகிற காரியம் சற்று கடினமான ஒரு காரியம் போல இருக்கலாம். But you know what? If we can have that breakthrough and come to this place, nothing can shake you and me. எதுவும் நம்மை அசைக்க முடியாது. Nothing can shake us. Powerful living. Amen. We can live divine life on earth if we can step into this realm. இந்த realmக்குள்ள, இந்த ஒரு எல்லைக்குள்ள வந்துவிட முடியுமா கர்த்தருடைய பிள்ளையே? Hello God's people, could we step into this realm? இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசையையும் அப்படிப்பட்ட ஒரு கன்விக்ஷனையும், ஒரு டிசைர், ஒரு கன்விக்ஷன், ஒரு கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு உண்டாக நான் ஜெபிக்கிறேன். மேலான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுதல். ஆமென். I'm done. I speak longer than this usually, but I'm done. And I pray that what seed has been deposited in your spirit today, உங்களுடைய ஆவியிலே விதைக்கப்பட்ட இந்த விதை, வசன விதை, இந்த வெளிப்பாடு உங்களை ஷிஃப்ட் பண்ணுவதாக, சேஞ்ச் பண்ணுவதாக, மாற்றுவதாக, மறுரூபப்படுத்துவதாக, தேவனுக்கு பிரியமான நிலையிலே உங்களை கொண்டு வந்து நிறுத்துவதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்படிப்பட்ட உன்னத ஆசீர்வாதத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கவனிங்க. பவுல் விசுவாசிகளுக்காக எப்படி ஜெபிக்கிறார்? கொலோசையர் 1 அதிகாரம் 9 வசனம், 10 வசனம், 11 வசனம். Colossians chapter 1 verse 9, 10, 11. I pray that you will also be like this, and that is my prayer for you, God's people. அதுதான் என்னுடைய ஜெபம் உங்களுக்கு. நீங்க பணக்காரன் ஆவணும், நல்ல பதவிக்கு வரணும், இது தேவனுடைய ஊழியர்கள் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. பைபிள்ல நான் பார்க்கும் பொழுது ஜெபிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய நீங்க வீடு வாங்கணும், நீங்க காலேஜ் அட்மிஷன் கிடைக்கணும், இந்த மாதிரி காரியங்கள் ஜெபக்குறிப்பாக ஊழியர்களுக்கு விசுவாசிகள் அனுப்புவார்கள். But listen, அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு எப்படி ஜெபிக்கிறார் கவனியுங்கள். 9 வசனம், 10 வசனம், 11 வசனம், கொலோசையர் 1 அதிகாரத்தில். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும், கவனியுங்கள், எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். Nothing here has to do with material blessings, everything to do with spiritual growth and maturity and blessings. This is our prayer for you as leaders. As God's leaders, this is the prayer that we should be praying for you. Amen. கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவாராக, வாலாக்காமல் தலையாக்குவாராக. உங்களை செல்வாக்குள்ள செல்வங்களாக வாழுகிற பகுதியிலே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே, படிக்கிற பள்ளியிலே, நீங்கள் இருக்கிற எந்த ஒரு சமுதாயத்திலும் தாக்கம் ஏற்படுத்துகிற கிறிஸ்தவர்களாக இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. May the Lord use you. But you rise up to higher standard. நீங்கள் உப்பாக இருக்கணும், அந்த கான்சன்ட்ரேட்டட் சால்ட்டாக இருக்கணும். எங்க போனாலும் எல்லாவற்றையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு லெவல்.
லைட்டாக இருக்கணும். டார்க்னஸ் டிஸ்பெல் பண்ணக்கூடிய லைட்டு. அந்த விதமான நபராக நீங்கள் இருப்பதற்கு this is going to be the key. ஆமென். ஜெர்மனி முடிக்கலாமா? I'm sure you are blessed. Spirit of God, do a deep work in the hearts of your people. ஆவியானவரே, மக்களுடைய உள்ளங்களிலே ஆழமான கிரியையை நீர் நடப்பிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய அன்பு கரத்திலே ஆண்டவரே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். Lord, commit each and every one of your people, ஆண்டவரே, into your loving hands. வெளிப்பாடு உண்டாவதாக, ரெவலேஷன் உண்டாவதாக. In Jesus name, in Jesus name, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த விதமான உன்னத வாழ்க்கை வாழ உங்களுக்கு கிருபை தருவாராக. இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். பாஸ்டர் ஆல்பர்ட் அவர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு இப்படியே சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். சிலுவையின் மேன்மையை அறிந்தவர்கள், சிலுவையின் அன்பில் களி கூறுகிறவர்கள் அந்த சிலுவைக்காய் தங்களை அர்ப்பணிப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அறைகோல் எடுக்கிற ஒரு பாடலை இப்போது நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். யார் யாரோ வாழ்விலே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வரிசையில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. யார் யாரோ வாழ்விலே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. தேவை நிறைந்த தேசம், தேவையோடு இருக்கிற ஜனங்கள், மீட்பை தேடுகிற ஒரு கூட்டம், மீட்பின் செய்தியை சுமந்து புறப்படுவோம். ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. யார் யாரோ வாழ்விலே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. யார் யாரோ வாழ்விலே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. யார் யாரோ வாழ்விலே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. யார் யாரோ வாழ்விலே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. தேசம் தேவனை தேடிக் கொண்டிருக்கிறது. தேசத்துக்கு ஒரு மீட்பு தேவை. தேசங்களை சந்திக்க சேனையாய் புறப்படுவோமா? ஆண்டவருடைய அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுப்போமா? நித்தமும் வெறுத்து அவரை செல்லுகிற ஒரு கூட்டத்தை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். அந்த வரிசையில் நம்மை அர்ப்பணிப்போம். சேவை செய்ய அறைகோல் விடுக்கிற ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். தேசத்தை ஆண்டவருக்காய் நாம் சொந்தமாக்குவோம். தேசங்கள் சந்திக்க தேவையை நிரப்ப பாசம் கொண்டு பின்னே வருவோன் யார்? தேசங்கள் சந்திக்க தேவையை நிரப்ப பாசம் கொண்டு பின்னே வருவோன் யார்? என்னை போல் தன்னையும் நித்தமும் வெறுத்து சிலுவையை எடுத்து வருவோன் யார்? என்னை போல் தன்னையும் நித்தமும் வெறுத்து சிலுவையை எடுத்து வருவோன் யார்? யார் யாரோ வாழ்விலே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. பாவம் உலகை பலமாக மூடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் சோர்வுற்று போனாங்க. தீர்க்க தரிசனம் கூறியவர் கூட பின்வாங்கி போய்விட்ட இந்த சூழ்நிலையில் யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாக போவார் என்று
அங்கலாய்க்கிற ஆண்டவருடைய சத்தத்துக்கு, ஆண்டவரே எங்களை அனுப்பும், நாங்கள் இருக்கிறோம் என்று பதிலாய் எழும்புவோம், ஆற்றெழுவோம், தேசத்தை சொந்தமாக்குவோம். பாவம் உலகை பலமாக மூடுது, பக்தர் பலர் கூட சோர்வுற்றார். பாவம் உலகை பலமாக மூடுது, பக்தர் பலர் கூட சோர்வுற்றார். தீர்க்க தரிசனம் கூறியவர் கூட பின்வாங்கி இந்நாளில் போய்விட்டார். தீர்க்க தரிசனம் கூறியவர் கூட பின்வாங்கி இந்நாளில் போய்விட்டார். யார் யாரோ வாழ்விலே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. யார் யாரோ வாழ்விலே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. உலகத்தை பகைத்து பாவத்தை வெறுத்து பரிசுத்த போர் செய்ய, சிலுவையின் மேன்மைக்காக எதையும் தியாகம் செய்ய துணிய ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறாரே. அப்படிப்பட்ட மேன்மைக்காய் ஓடுகிறவர்களை ஆசீர்வதிக்க நம்முடைய கரங்களை உயர்த்துவோம், நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். பரலோகம் நம்மை ஆசீர்வதிக்கும், பரலோகம் நம்மை நினைக்கும். ஹல்லேலூயா. உலகை பகைத்து பாவத்தை வெறுத்து பரிசுத்த போர் செய்வோர் யார்? உலகத்தை பகைத்து பாவத்தை வெறுத்து பரிசுத்த போர் செய்வோன் யார்? சிலுவையின் மேன்மைக்காய் சிறுமை அடைவோரை ஆசீர்வதிப்பதென் கடனல்லோ. சிலுவையின் மேன்மைக்காய் சிறுமை அடைவோரை ஆசீர்வதிப்பதென் கடனல்லோ. யார் யாரோ வாழ்விலே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. யார் யாரோ வாழ்விலே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. Praise the Lord. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? தகப்பனே, எங்களோடு கூட இந்த ஆராதனையில் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, தேவாவியானவர் சிநேகம், காவல் வழிநடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன். சென்று சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.